வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது புதிய சர்ச்சை. வெளியான 60 மில்லியன் ரூபாய் மோசடி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலம் தொடர்பில் யுஎன்பி வெளியிட்ட தகவல். எலி கரப்பான் பூச்சிகள் நிறைந்த சிறையில் சுரேசலே ஆதாரத்தை முன்வைக்காத அமெரிக்க FBI. சரத் வீரசேகரவின் தகவல். உலகின் முடிவில் செல்ஃபி எடுக்க முயன்ற மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். கொழும்புக்கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஈரானிய கப்பல். மீண்டும் உயரப்போகும் எரிபொருள் விலைகள். நாட்டின் பல மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது கபில சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6A330 மற்றும் 7A350 வகை விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அப்போது 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்படவிருந்ததாகவும் அதில் $2 மில்லியன் தொகை கபில சந்திரசேனாவின் மனைவியுடன் தொடர்புடைய புரூனே நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவின் மகனான சமிந்தர் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவரது வங்கிக் கணக்கில் $1,60,000 அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வழக்கிற்கான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூரில் வெற்றிகரமாக நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நலமுடன் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையொன்றினை வெளியிட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே இன்னும் சில நாட்களுக்கு மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று அக்கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்தன குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் புதன்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் அவர் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை தொடர்ந்து அவர் சுமார் 2 அல்லது 3 வாரங்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து ஓய்வெடுப்பார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரமும் இலங்கையில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் 3 நாட்கள் தங்கியிருந்து மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தார். முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேசாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்தியாவிலும் மலேசியாவிலும் இருந்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய 6 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களோ தவிர அமெரிக்காவின் FBI அமைப்போ சுரேசாலேவுக்கு எதிராக இந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவர் இந்தியாவிலும் மலேசியாவிலும் தங்கியிருந்த நிலையில் அரசியல் தந்தை கோரிக்கை பெறுவதற்காக சிலரால் கூறப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க பெறும் பங்காற்றிய ஒரு அதிகாரியை தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இன்று எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் நிறைந்த ஒரு சிறையில் அடைத்து அரசாங்கம் பழிவாங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதான மாணவியொருவர் நுவரெலியாவில் உள்ள ஹோட்டன் சமவெளி உலகில் முடிவில் உள்ள பிரதான சரிவில் செல்ஃபி எடுக்க சென்ற போது ஒரு செங்குத்தான பாறையிலிருந்து சுமார் 50 அடி கீழே விழுந்த ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேரம் மீட்புக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டுள்ளார் என்று ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுளா மொனரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் குழு இன்றைய தினம் அன்று ஹோட்டன் தேசிய வனப்பூங்காவின் பிரதான பாறையை பார்வையிட வந்திருந்தது. காலை சுமார் 9 மணியளவில் அவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது கீழே விழுந்த ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஹோட்டன் சமவெளி தேசிய வனப்பூங்காவைச் சேர்ந்த ஒரு சாரதி ஒருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி
தொங்கிக் கொண்டிருந்த கிளையிலிருந்து பல்கலைக்கழக மாணவியை மீட்டு சரவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்து அவரை காப்பாற்ற பட்டிப்புல காவல்துறை அதிகாரிகள் ராணுவம் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவியை கோரினார். அதன்படி நுவரெலியாவில் உள்ள இலங்கையின் 3வது சிங்கப்படை பிரிவைச் சேர்ந்த பல கொமாண்டோக்கள் குறித்து அப்படை பிரிவின் வீரர்கள், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையின் அதிகாரிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்புல காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் ஹோட்டன் கீழ் சரிவில் இருந்த பாறையின் மீதிருந்து பல்கலைக்கழக மாணவியை பெரும் முயற்சிக்கு பிறகு மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஹோட்டன் தேசிய வனப்பூங்காவின் மேலாளர் மஞ்சுள மொனரதென்னு தெரிவித்தார். ஈரானிய கப்பலான ஐரிஸ் இன்னும் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் அக்கப்பல் தற்போது கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஈரானிய கப்பலான ஐரிஸ் புசேகர் கொழும்பிலிருந்து 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. நாங்கள் அதை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம். ஆனால் இயந்திர கோளாறு காரணமாக அவ்வாறு செய்ய முடியவில்லை. அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியை மற்றொரு தனியார் நிறுவனத்திலிருந்து பெற்றுள்ளோம். நாங்கள் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி வைப்போம் என தெரிவித்தார். போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்திய வட்டக்கட்சியில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் திருப்பிக் கொடுத்துள்ளது. விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் பல கட்டட வளாகங்கள் காணப்படுகின்றன. ஒரு பரந்த மாந்தோப்பிற்குள் அமைந்துள்ள இதே வளாகம் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு சிறப்பு விளக்கங்களை நடத்துவதற்காக விடுதலை புலிகள் தலைவர்களாலும் பயன்படுத்தது. போரின் போது ராணுவம் கிளிநொச்சியை கைப்பற்றிய பின்னர் அந்த வளாகம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த நிலம் விவசாய திணைக்களத்தின் பயிற்சி மையமாக செயற்பட்டு வந்தது. மேலும் இந்த நிலமும் அதன் வசதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னரும் அதே நோக்கத்திற்காக தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் ஆகியவை இந்த விலை உயர்வில் கணிசமாக பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 5 முதல் 10% வரை விலை அதிகரிப்பு இருக்கலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு மோதல்களை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மார்ச் 10ஆம் தேதி எரிபொருள் விலைகளை உயர்த்தியிருந்தது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்றைய தினம் பிற்பகல் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமு, மத்திய வடமத்திய தென் ஓவா, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்கள், மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் அதிக பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். அத்துடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்கள் சேதங்களை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பொதுவெளிகளிலும் மரங்களுக்கடியிலும் இருப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.